இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ஏய், அவன் என்னடானா பைக்ல விழுந்தேன்னு சொல்றான், நீ என்னடானா பொண்ணு வந்து இடிச்சான்னு சொல்ற, 2 பேர் பேசி வச்சுட்டு வரலையா? மரியாதையா உண்மையை சொல்ல, தோலை உரிச்சுடா ராஸ்கல், சொல்லுடா. அதான் சொல்றாங்கல்ல, பொண்ணுங்க வந்து மோதினதுனால பைக் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு. வயசு பசங்களை மிரட்டாதீங்க. உங்களுக்கு வண்டி வந்துருச்சு, நீங்க கிளம்புங்க. நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். இப்படியே அவனுக்கு செல்லம் கொடுத்து நல்லா கேடு. அம்மா ஆச்சு பிள்ளையாச்சு, வழி விடுங்கடா. செம்ம வலி வலிக்குதுடா, அப்படி ரொம்ப எரியுதுடா. அதான் வேணாம் சொன்னேன், கேட்டியா? உண்மையை சொல்லு, எங்க போய் அடி வாங்கிட்டு வந்த? அதாவது ஆண்டி, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தோம். 2 பொண்ணுங்க வந்து. ஏய், எங்கிட்டயே வா. அது ஒன்றும் இல்லை மம்மி, நானே சொல்லிடுறேனே. ஒரு பொண்ணு வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு வந்து பைக்கில் வேகமாக அடிச்சிட்டா. மேலே அடிச்சது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் உடஞ்சிச்சு, காசு கொடுன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா. நான் சத்தம் போட்டதுனால க்ரௌடு கூடிருச்சு. உடனே நாங்கள் தான் வழிமறிச்சு வம்பு பண்ணோம், கையை பிடிச்சு இழுத்தன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டா மம்மி. ஒரு வசதியான பையன் ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போயிடக்கூடாதே? அவனை எப்படியாவது வளைச்சு போடணும்னு திரியிறாளுங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானடா? எங்க மம்மி, அவ பார்க்க கொஞ்சம் அழகா மாடல் மாதிரி இருந்தாலா, பப்ளிக் உடனே அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. இந்த பப்ளிக்கு புத்தியே இல்ல. சரி சரி விடுறா. என்னது விடுறதா? ஒரு ஐஜி பையனை இப்படி போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க நடு ரோட்ல. நீ என்னடா சாதாரணமா விடுறான்ற? அவளை விடக்கூடாது மம்மி. ஆமா, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் மம்மி. அவ வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் நோட் பண்ணேன். நடு ரோட்ல அடிச்சு அசிங்கமா கேவலப்படுத்திருக்கா. அவளை சும்மா விட மாட்டேன் மம்மி. அவளை நாசம் பண்ணாம விட மாட்டேன். வண்டி நம்பர் என்ன? TN10 AB 5249. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. உன் காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போடுறேன். மம்மி, அவளை சும்மா விடக்கூடாது மம்மி. டேய், மம்மி தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. டேய், அவனை கூட்டிட்டு போ. ஓகே ஆண்டி. ஏய் வாடா. TN10 AB 5249.
சக்சஸ், நான் ஜெயிச்சிட்டேன். ஐயே, அட கடவுளே, 11:15 ஆயிடுச்சு. ஐ வில் கம் லேட். இப்படியே கம்பெனிக்கு உழைச்சி கொட்டுறா. நீங்க நினைக்கிறது Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, என்ன அது? மணி 12 ஆகுது, இன்னும் வரலையேவா? ஐயோ, என்னாச்சு? போனே எடுக்க மாட்டேங்கிறா, இன்னும் வரல. ஏய், யாரங்க? அச்சச்சோ, ஐ வாவ், இன்னைக்கு என்ன விசேஷம்? இந்த டப்பாக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? So sweet. ஐயோ, ஹாப்பி பர்த்டே டார்லிங். இந்த வேலையை யார் பண்ணுது? அதுவும் எனக்கு தெரியாம இவ இல்லையே, போன் எடுக்கலையே இவ. இங்க எதுவும் இருக்காளா? Happy birthday my dear darling Rajalakshmi Attam. Thank you. What a surprise. ஆமா, என்ன கலாட்டா இது? நீ எப்படி உள்ள வந்த? நீ பாட்டுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஆன வாயை பொறந்துட்டு டேப்ல கேம் விளையாடிட்டு இருந்த. அடி பாவி, அப்பவே நீ வந்துட்டியா? ஏண்டி இப்படி பண்ற? பயத்துல என் உயிரு பட்டுன்னு போயிருந்தா பர்த்டே உம்முன்னு போயிருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ வந்து இரும்பு மனுஷி. வா, முதல்ல கேக்க வெட்டுவோம், அதுக்கப்புறம் மத்த வேலையை பாப்போம். ஓகே ஓகே. டப்பா அவுட். எஸ். சீக்கிரம் வை, ஒரு கேண்டில் வை, வயசு பெருசாயிட போகுது. அச்சச்சோ. ஓகே. எஸ். என்ன ராஜ்யத்தை நீயே உதிடுவியா? உடம்புல தெம்பு இருக்கா, இல்ல என் சப்போர்ட் எதுவும் தேவைப்படுதா? நான் மூச்சு விட்டாலே நீ காணாம போயிடுவ. இது ஒரு கேண்டில், இதை ஊத சொல்ற நீ. சரி, நீ பாட்டு பாடு, நான் எப்படி ஊதுறேன்னு பாரு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rajalakshmi. Happy birthday to you. இந்த நடு ராத்திரியில இந்த வயசுல கேக் தேவை எனக்கு? உனக்கு வேற யாரத்த இருக்காங்க?
எனக்குன்னு வேற யார் இருக்காங்க? உனக்கு நான், எனக்கு நீ. நாம் இருவர், நமக்கு ஒருவரும் இல்லை. அவ்வளவுதானே? சந்தோஷம், கஷ்டம், துக்கம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம நமக்கு நம்மளே தானே அனுபவிக்கணும். பிறந்ததுல இருந்து நான் அப்பா அம்மாவை பார்த்ததே இல்ல. அவங்கதான் உயிரோடவே இல்லையே. எனக்கு எல்லாமே நீதானே அத்தை. ஓகே, நோ சென்டிமெண்ட்ஸ். ஓகே, என் பிறந்த நாள எந்த வருஷமும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது இல்ல. அதே மாதிரி நீ எந்த வருஷமும் மறந்ததே இல்ல. எனக்காக அக்கறை எடுக்க நீ இருக்கிறது எனக்கு தனி தெம்ப கொடுக்குது. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆக்சுவலி ஐ அம் த luckiest அத்தை in the world. சரி சரி, ஓவரா சீன் போடாத. நாளைக்கு என்ன பிளான்? ஃபர்ஸ்ட் காலையில கோயிலுக்கு போலாம். சரி, அதுக்கப்புறம் ஈவினிங் படத்துக்கு போலாமா? சிச்சி போரு. கோவிலுக்கு ஓகே, மத்தியானம் அப்படியே ஜாலியா போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு எல்லா மாலுக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு வந்துருமா? சைட் அடிக்கவா? நாட் பேட் டீல். ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் ரிட்டையர் ஆனா அந்த பணத்தை மட்டும் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துடாதீங்க சார். உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் சேர்த்து வைங்க. எவனையும் நம்பாதீங்க, எல்லாம் கொலகார பாவிங்க. மீனா, மீனா, என்னம்மா? காஃபி போட்டுட்டியாம்மா? போட்டுக்கிட்டு தாமா இருக்கேன். துவாரகேஷ் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்துட்டானா? இன்னும் வரல, வர நேரம் தாமா. பிரியா எழுந்துட்டாளா? என்னமோ காலேஜுக்கு இன்னைக்கு சீக்கிரம் போகணும் பரீட்சைன்னு சொன்னாலே. இன்னும் தூங்கிட்டு தாமா இருக்கா. அவளுக்கு பரீட்சை இருக்கோ இல்லையோ, அவளை காலையில எழுப்புறதே எனக்கு ஒரு பெரிய விஷ பரீட்சையா இருக்கு. அவளை சீக்கிரமா எழுப்புமா. அப்புறம் அப்பா வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரா? குளிச்சுட்டாரா? இல்லம்மா, என்னாச்சுன்னு தெரியல. வாக்கிங்கும் போல குளிக்கவும் இல்ல, என்னமோ போல உட்காந்துட்டு இருக்காரு. எங்க? அதோ அங்க இருக்காரு. அப்பாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுமா. ஆ, என்னங்க குளிச்சுட்டு ரெடி ஆகலையா? ஆஃபீஸ்க்கு போலியா? என்னாச்சுங்க உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இன்னைக்கு என் உத்தியோகத்தோட கடைசி நாள். ரிட்டையர் ஆக போறேன். 38 வருஷம் என்னுடைய ஆபீஸ் வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது. நினைச்சா கவலையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அப்பா காஃபி. இப்படி கள்ளி சொட்டு மாதிரி பால்ல தண்ணியே கலக்காம காஃபி போட்டா குடும்பம் என்ன ஆகும்? செலவு கட்டுப்படி ஆகுமா? நாளையிலேருந்து தண்ணியா டீ போட சொல்லு. நீங்க 38 வருஷமா டீயே குடிச்சது இல்லையே. 38 வருஷமா நான் ரிட்டையர் ஆகவே இல்லையே. எல்லாத்துலயும் சிக்கனத்தை கொண்டு வரணும் ஷியாமளா. ஆடம்பரமே கூடாது. ஃபாலோ வாட் யூ ப்ரீச். முதல்ல என்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. எனக்குன்னு தனி சோப்பே வேண்டாம். மாசத்துக்கு 2 பனியன் வாங்குவில்லை எனக்கு, அதுவும் வேண்டாம். 10 மணிக்கு மேல வீட்டில் டிவி ஓடக்கூடாது, லைட் எரியக்கூடாது. எல்லா துணியும் அயன் பண்ணுறதுக்கு எதுக்கு வெளியில் கொடுக்குறீங்க? மாதம் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? 1000 ரூபாய். ஆலமரத்தடியில் இருக்க அயன்காரனுக்கு தண்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் பெரிய அயன் பாக்ஸ் இருக்கு, டேபிள் வெயிட்டா. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன், நான் அயன் பண்ணி தரேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ராத்திரி முழுக்க முழிச்சு யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அடுத்த முறை ரேஷன் கடைக்கு போகும்போது எங்கிட்ட சொல்லு, நானும் வரேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கேயே வாங்கிடுவோம், அரிசியும் சேர்த்து தான். ஏங்க நேத்து ராத்திரி பூரா முழிச்சிருந்து இந்த ரேஷன் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நாளையிலேருந்து டீ தான். இதுதான் இன்னைக்கு நான் குடிக்கிற கடைசி காஃபி. ஐயோ கடவுளே,
ஏன் காலங்காத்தால இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நான் இழுத்து பிடிச்சி எப்படியாவது சமாளிக்கிறேன். நீங்க ரிட்டையர் ஆறதுனால எதுவும் மாற வேண்டாம், எதையும் மாத்திக்கவும் வேண்டாம். டீ எல்லாம் நீங்க குடிக்கவே வேண்டாம். ஏண்டி? டீ எல்லாம் பழைய பால்ல தாங்க போடுவோம். உங்களுக்கு அது ஒத்துக்காது. இப்ப அதுவும் இந்த வெயிலுக்கு தெரிஞ்சு போயிடுது. புது பால் இருக்கும்போது பழைய பால் எதுக்குங்க? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நாளையிலேருந்து கிட்டத்தட்ட நானும் பழைய பாலும் ஒண்ணுதானடி ஷாமளா. ஒரு ரிட்டையரான புருஷனுக்கு, வயசான அப்பாவுக்கு ஒரு வீட்டில் என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதானே எனக்கும் கிடைக்கும். ஏங்க இப்படி நோக்கடிக்கிறீங்க? பால்ல பழசு புதுசு இருக்கலாம், பாசத்துல ஏதுங்க பழசு புதுசெல்லாம்? இத பாருங்க, காலங்காத்தால இப்படி எல்லாம் சொல்லி என்ன அழ வச்சிடாதீங்க. எதிர்காலத்தை நினைச்சா கண்ணுலாம் இருண்டு போகுதுடி ஷாமளா. என்ன பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன் இந்த குடும்பத்தைன்னு ஒண்ணுமே புரியல. எங்கேயாவது உட்கார்ந்து ஓன்னு அழணும் போல இருக்கு. அது கூட தனியா இந்த வீட்டுல ஒரு இடம் இல்லை. இன்னும் தூங்குறியா? எத்தனை மணி வரைக்கும் படுத்திருக்கா பாரு. பிரியா எந்திரி, பிரியா எந்திரி. ச்சே, உன்னை இப்படி எழுப்புனா எந்திரிக்க மாட்டேன் உன்னை. ஏன் மீனா எதுக்கே போன் எடுத்தப்போ? ஏய் ஏய் எந்திரி போன் சொல்றல. எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்ன, இன்னும் எந்திரிக்காமையே இருக்க. இங்க வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் டி. என்ன சொன்னா? இன்னைக்கு அப்பாக்கு ரிட்டையர்மெண்டா? ஏய் ஜாலி 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 ஜாலி. நான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். என்ன ஆச்சு இவளுக்கு? இனிமே என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சி போச்சு ஷாமளா. ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஏங்க இப்படி கடந்து தவிக்கிறீங்க? வேலைக்கு போறவங்க ஒரு நாள் ரிட்டையர் ஆகிதாங்க ஆகணும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீ ஏண்டி இப்ப கண் கலங்குற? எனக்கு மட்டும் பயம் இல்லையா? இந்த வீட்ல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பையனோட சேர்த்தா 3 கல்யாணம். ஆனா நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலையேங்க. ஆமா, நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கல. ஆனா நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வாப்பா, நைட் ஷிஃப்ட்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுமா. ஏம்மா அப்பா வெளியே உட்காந்துருக்காரு, ஆஃபீஸ் போல? உங்க அப்பாவுக்கு இன்னியோட ரிட்டையர்மெண்ட்ப்பா. ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. கண்டபடியெல்லாம் பேசிக்கிட்டு ஏதேதோ புலம்பிட்டு இருக்காரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பா, அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா. என் சம்பளமும் வரும், உங்கள் பென்ஷனும் வரும். நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா. தைரியமா இருங்க. நீ சுலபமா சொல்லிட்டப்பா. நான் வாங்கின சம்பளத்தில் பாதி கூட பென்ஷன் வராது. செட்டில்மெண்ட் கூட ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏதாவது சமாளிக்கலாம். தைரியமா இருங்கப்பா. அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆமே. கங்க்ராட்ஸ் பா. எப்பப்பா ட்ரீட்? ஏய், எதுக்கு ட்ரீட் கேட்கறதுன்னு விவஸ்தை இல்ல. அவரே வேலை போதுன்னு வருத்தத்துல இருக்காரு. வேலை போனா என்னம்மா, அதான் லம்பா பணம் வருதுல்ல. அப்பா, நான் இப்பவே சொல்லிட்டேன், என்னால டெய்லி காலேஜ்க்கெல்லாம் பஸ்ல போகவே முடியாது. பொறுக்கி பசங்க தொல்லலாம் தாங்கவே முடியலப்பா. உடனடியா எனக்கு 2 வீலர் வேணும். நான் லைசன்ஸ் கூட எடுத்துட்டேன்ப்பா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படிமா? நான் கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன். பணம் வந்தா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. யார் சொன்னாங்க? அம்மாதான். பிரியா, நீ அப்பா போட்டு படுத்தாத. எக்ஸாமுக்கு கிளம்பு போ. அப்ப எனக்கு 2 வீலர் இல்லையா? முதல்ல பணம் வரட்டும், இப்ப நீ கிளம்பு. இரு, உன்னோட பாக்கெட் மணி வாங்கிட்டு கிளம்பு. 50 ரூபா. 50 ரூபாயா? அவ்வளவு வேண்டாம். ஏமா? அவளுக்கு 25 ரூபா போதும். அவர் கொண்டு வர பென்ஷன் பணத்துல தாண்டா இனிமே குடும்பத்தையே நான் ஓட்டணும். ஏமா பென்ஷன் டென்ஷன் பண்ற? நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணும். 2500 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். பணத்தை ரெடி பண்ணி வை. எக்ஸாம் முதல்ல பார்த்து எழுது போ. பார்த்துதாமா எழுத போறேன். அதுக்கு தான் பிட்ட ரெடி பண்ணிட்டால. படி வாங்க போற பாரு. என்ன பேச்சு பேசுறா? துவாரகேஷ், பா, என்ன மாதிரி அகலக்கால் வைக்காதப்பா. சரிப்பா. பாக்கெட் மணிலாம் பார்த்து கொடு.
நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா நீங்க டிஃபன் சாப்பிட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்புங்கப்பா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இல்லம்மா, இன்னைக்கு ரிட்டையர் ஆறேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறேன். ம். நீ ரெடியா இருமா ஷியாமளா, கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சரிங்க. மீனா, அப்பாவுக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல கட்டி வச்சிருமா. சரிம்மா. ஏன்பா இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து உங்க கூட வேலை செய்யறவங்களாம் வருவாங்கல்ல? வருவாங்க வருவாங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி வைக்கவா? என்ன கிடைக்கும் என்ன திங்கலான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வருவானுங்க அயோக்கிய பசங்க. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு தெரியாதுரி அவங்கள பத்தி. நீ ஒன்றும் செய்ய வேண்டாமா, சும்மா ஒரு காஃபி போடு போதும். ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சம்பிரதாயத்துக்கு கேட்போம், வேண்டானா அப்படியே விட்டுருவோம். சார் பேப்பர். நியூஸ் பேப்பரா? அதான் முதல் நாளே டிவியில டீட்டெயிலாக எல்லா நியூஸும் வந்துடுது. 24 மணி நேரம் நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நியூஸ் பேப்பர்? நாளையிலே நிறுத்திடுவோம். ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி, முதல்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போலாம், கிளம்புங்க. எழுந்துருங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர், நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். என்னையே சேர்த்து தான். அப்பா, ஏமா அப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு? ஏன் கேக்குற? காலையில இருந்து இப்படிதான் புலம்பிட்டு இருக்காரு. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தை, அத்தை கோயிலுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். நான் வேற ஆபீஸ்க்கு கிளம்பணும். ஏய், சாரி ராஜி, என்ன இது சுடிதார்ல? ஏன் நான் போடக்கூடாதா? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஏன் இஷ்டம். நான் என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணிப்பேன். ஆமா, கோயிலுக்கு போறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா? ஐயோ, சுடிதார்ல வரதை விட சாரியில வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஓ, ஐ சி. ஒரு உரையில 2 கத்தியும், ஒரே வீட்ல 2 அழகான பொண்ணுங்களும் இருந்தா இதுதான் பிரச்சனை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களே, கிளம்பு போலாம்.